நனிவசு ஒளியும் ஆணும் தென்னை நல்கிய குடிகள் நீர் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கல்வி. இந்த அருமையான கோடைகால முகாமிலே அன்புக்கினிய மாணவர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகள் வேறு வேறு பாதையில் செல்லாமல் இந்த கோடை காலத்திலே மிக சிறப்பானதொரு வகுப்பை நடத்தி வரக்கூடிய இந்த வேதாந்த மகரிஷியின் வழிகாட்டுதலாக இருக்கிற இந்த முகாமிற்கு பேராசிரியராக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது மறைவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நாம் எல்லாம் இன்னைக்கு மனச்சோர்வுடையவர்களாக இருக்கோம். மனச்சோர்வுனா என்ன? ஆள் பார்க்கறது நல்லா இருக்கும், ஆனா மனசு நல்லா இருக்கும். எல்லாருமே அப்படிதான் இருக்கும், பெரும்பகுதி எல்லாருமே அப்படிதான் இருக்கும். பொதுவா விளையாடும் போது, தெருவில் விளையாடும் போது குழந்தையோட உடல் அழுக்காகிறது. அதே நேரம் அலைபேசியிலே விளையாடும் பொழுது குழந்தையோட மனது அழுக்காகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நாம் அலைபேசி குழந்தையிலிருந்து எப்படி வாழணும், நம்ம வெற்றி பெறணும்னா எப்படி வாழணும்? ஏன்னா இங்க யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் வரலாறு இருக்குது. எல்லாருக்கும் வரலாறு இல்லை. பாரதி சொல்றாரு, தேடி சூழல் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வான பல செயல்கள் செய்து நரை கூடிக்குள்ள பருவம் மீதி ஒரு ஊற்றுக்கிற என பின்வாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீவன் நினைத்தாயோ. அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் மாதிரியும் வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா சாவின்னு இருப்பேன்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் நிறைய வருது, திரை வருது, மூக்கு வருது. இதையெல்லாம் வெல்லுவர்கள் யார்? சரியான பாதையில யாரெல்லாம் இயங்குகிறார்களோ, யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார். திருக்குறள்னு ஒரு ஒப்பற்ற நூல் இருக்கு. தமிழரின் இரு கண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தொல்காப்பியம், திருக்குறள். இதே இது இன்னும் கம்பராமாயணத்துல ஈடு கொண்டவர்கள், கம்பராமாயணத்துல விருப்பமுடையவர்கள் சொல்லுவாங்க, தமிழுக்கு கதி இரண்டு நூல்கள், கம்பராமாயணம், திருக்குறள். அப்ப திருக்குறளை புறந்தள்ளவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலே புறந்தள்ளப்பட்டது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி சங்க காலத்தில் எழுதப்பட்ட அந்த திருக்குறளை சங்ககால நூல்களோட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது வடிவத்தில் அளவில் சிறியதாக இருக்குது. ஏன்னா சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே 18 கீழ்கணக்கு, 18 மேல்கணக்கு, 18 மேல்கணக்குல 18 நூல் இருக்கு. இந்த 18 நூல்ல 8 தொகை 10 பாட்டு. இந்த 8 தொகை சரி, 10 பாட்டு சரி. 8 தொகை என்பது தொகுப்பு நூல், பலர் எழுதி தொகுத்திருப்பாங்க. இந்த 10 பாட்டு என்பது 10 புலவர்கள் நீண்ட பாடல் எழுதியிருப்பாங்க. அப்ப இதுல திருக்குறள் சேர்த்துக் கொள்ளப்படல. பின்னாடி தான் 18 கீழ்கணக்கு நூலில் ஒன்றாக முப்பால் என்று சொல்லப்படுகிறது அந்த நூல் சேர்க்கப்பட்டது. அப்ப எழுதப்பட்ட காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த திருக்குறள் இன்னைக்கு தமிழர்களின் மாண்புடைய ஒரு நூலாக, தமிழரின் மாண்புடைய நூலாக இருப்பது மட்டுமல்லாமல் தமிழ் தாயினுடைய செங்கோலாக விளங்குவது திருக்குறள். ஒரு 2 வரி தான், ஒரு 2 வரி நம்ம எடுக்க நமக்கு அல்லாத அமுத சுரபி போல, அட்சய பாத்திரம் போல வந்துட்டே இருக்கு. வாழ்வியல் கருத்தை, நீதி கருத்தை சொல்லிட்டே. இப்ப நான் பேசுற இடங்கள்ல திருக்குறளை கண்டிப்பா சொல்லியே சொல்லி ஆகணும்னு நினைப்பேன். ஏன்னு கேட்டா அப்படி ஒரு ஒப்பற்ற நூல் திருக்குறள். வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கிடைத்த ஒரு நூல் திருக்குறள். ஆனா அந்த திருக்குறளை படிக்கிறதுக்கு சிவகங்கையில ஆள் இல்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே அதிகமான பேரு திருக்குறளை மன்னம் செய்து ஒப்பித்த ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். 100 பேருக்கு மேல 1300 திருக்குறளை ஒப்பிச்சு நம்ம சிவகங்கை மாவட்டத்துல மாநில அளவுல புகழ்பெற்ற ஒரு மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் இருக்கு. ஆனா சிவகங்கையில யாரும் ஒப்பிக்கல, சிவகங்கையில படிக்கல. படிச்சவங்களாம் யாரு அப்படின்னா காரைக்குடிக்காரங்க, சிவகங்கையில படிக்கிறது. அப்ப மாணவர்களே, திருக்குறளை கை கொள்ள வேண்டும். ஒரே ஒரு குறள் சொல்றேன், இந்த குறளோட அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் பேசிட்டே இருப்பேன், அடுத்தவங்களுக்கு பேச இருக்காங்க. அதனால அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நான் இடாம இருக்கேன். அதாவது இப்ப எல்லாருக்கும் காந்தியடிகள் தெரியுமா? இயேசுநாதர் தெரியுமா? இப்ப நம்ம உருவாக்கக்கூடிய வேதாந்த மகரிஷியை தெரியுமா? எல்லாரும் தெரியும். இவங்கெல்லாம் எப்படி இப்ப கடவுளா இருக்காங்க அப்படின்னா, வாய்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. வாய்மைன்ற அதிகாரத்துல ஒரு குறள், அதாவது வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு குறள் எடுத்தாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு குறள் எடுத்துதான் மனிதராக இருப்பதெல்லாம் கடவுளாக இருக்கிறார். புத்தர்னு ஒருத்தர் இருந்தார். புத்தர் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தாரு. எந்த விதமான அவருக்கு எதுவுமே வெளியிடத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வளர்த்தாங்க அவர். ஏன்னா அவர் இயற்கையாவே மிகுந்த கருணையுடையவராக, கண்ணீர் கணிகான் கண்ணோட்டம் சொல்லுவார் வள்ளுவர். கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா அது கருணையோட தான் இருக்கணும். அதுதான் கண்ணுக்கு அழகு. அப்ப அவர் இயற்கையாகவே கருணாமூர்த்தியாக இருந்ததுனால அவர் வீட்டுல இருந்து அவர் வெளியே விடல, மாறிடுவார், மனம் மாறிடுவார்னு அவர்
இயல்பான வாழ்க்கையில் அவர் வைக்கணுன்றதுக்காக வெளியே அவர் விடவே இல்லை, எதையுமே அவர் காட்டல. ஆனாலும் பின்னாடி வந்து அவரா தெளிந்து 6.5 ஆண்டு காலம் அலைந்து திரிந்து ஆட்டையே குடும்பத்துக்காக கண்டுபிடிச்சார் புத்தர். அப்படிப்பட்ட மனிதராக பிறந்தவர்கள் எல்லாமே கடவுளாகிறதுக்கு ஒரே ஒரு குரல் தான் காரணம். அது என்ன குரல் அப்படின்னா, உள்ளத்தால் பொய்யாளர்களின் உலகத்தால் உலகத்தில் எல்லாம். என்ன சொல்றாங்க? மனம் அறிந்து பொய் பேசாம வாழ்ந்தோம்னா, மனம் அறிந்து பொய் பேசாமல் வாழ்ந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் உள்ளங்களிலும் வாழலாம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம்? அப்பாட்ட பொய், அம்மாட்ட பொய், அவர் தான் சாப்பாடு போடுறாரு அவருக்கு 1000 பொய் இல்லையா? வாத்தியார்கிட்ட பொய், நண்பர்கள்ட்ட பொய் சொல்ல மாட்டாங்களா? சொல்லாதவங்க உண்மையிலே அவர் சொல்றாரு, பொய்யாமை பொய்யாமை ஆற்றி நலம்பெற செய்யாமை செய்யாமை. வேற எதுவுமே செய்ய வேணாம், பொய் மட்டும் சொல்லாம இருக்கு, அது போதும் உன்னை காப்பாற்றும் இல்லையா? பொய் பேசாம இருக்கிறது கூட புகழ் வேற எதுவுமே கிடையாது. பொய்யாமை என்ன புகழ் இல்லை, பொய்யாமை எல்லாம் ஆகுங்கிறது, அது ஒண்ணு மட்டும் போதும். பொய் பேசாம இருக்கு. அப்படி உண்மையிலே பொய் பேசாம வாழ்ந்துட்டாலே அவனோட நேர்மை வந்துடும், அவனுக்கு மற்ற எல்லாமே வந்துடும், எல்லா ஒழுக்கமும் வந்துடும். ஆக பொய் பேசாதவராக, நல்ல மாணவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் வருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.